குரு ஆஸ்ட்ரடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 31 ஜூலை 2026 வெள்ளிக்கிழமை ஆடி 15 தேய்பிறை துவேதி திதி. துலாம், விருச்சிகம், தனுசு 3 ராசிக்கான திலப்பணி. இது 3 ராசி பொது பலன் தான். உங்களுடைய ஜாதக பலன் மற்றும் உங்களுடைய பிறப்பு தேதியிலிருந்து அடுத்த பிறப்பு தேதியான ஒரு வருட ஆண்டு பலன் சொல்கின்றேன். ஜாதகம் சார்ந்த தகவல் தெரிவிங்களை மேல இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். துளராசிக்காரர்களுக்கு குழந்தைங்க நலன், ஆரோக்கியம், அவர்களின் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கவலை ஏற்படலாம். அது உடல் நலத்தை பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்க அறிவு சார்ந்த விஷயங்கள ஒரு இன்டெலெக்சுவலா யோசிக்கிற தன்மை சில நேரத்தில் இழந்ததாக இருக்கும். திட்டம், முயற்சி சார்ந்த விஷயங்களை பிளான் போடுவீங்க. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போது ஏதோ தப்பு நடந்துருமோன்ற பயம், பதட்டம் ஏற்படுவதா இருக்கும். ஏன்னா இப்ப உங்க 3ஆம் வீட்டை சனியும் பார்க்கின்றது, செவ்வாயும் பார்ப்பதால் அது சார்ந்த குழப்பம், உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் செய்யும் தொழில், வேலை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக எதிரொலிப்பதா இருக்கும். ஏன்னா குரு சூரியன்ல ஒரு அஸ்தங்கம், அதனால அதோட சுப பார்வை கொஞ்சம் குறைந்ததாக இருக்கின்றது. அதனால உங்களுடைய ராசிநாதன் கேது இருக்கிறதுனால ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுப்பதாக இருக்கும். அதனால ஆலை வழிபட, தியான யோகா செய்து வாருங்கள். அதிர்ஷ்டம் வெள்ளை, அதிர்ஷ்டம் 6, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள், தாயார் உடல்நல சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமாக கணவன் மனை உறவு சார்ந்த விஷயங்கள், காதல் நட்பு உறவு சார்ந்த, பார்ட்னர்ஷிப் சார்ந்த வியாபாரங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு எதிரானதாக இருக்கும். ஏன்னா ராகு பிடியில சந்திரன் இருப்ப இது ஒரு விதமான கிரகண தோஷம். எல்லாம் ஏதோ ஒரு சட்டுப்புட்டு நடக்கிறாம இருக்கு. ஆனா அந்த இடத்துல பிரச்சனைக்கான விதைகள் அங்க துவப்படுறதா இருக்கும். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பஞ்சம சனி காலம். அதனால குழந்தைகள் நலன், ஆரோக்கியம், கல்வி சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். உங்க 2ஆம் வீட்டையும் சனி பார்ப்பதனால உங்களுடைய செயல், வேகம், ஆற்றல் எல்லாம் வெளி பார்வைக்கு சுறுசுறுப்பா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மதத்தனம் இருப்பதா இருக்கும். நடக்குமா நடக்காதா என்ற ஒரு கவலையும் இருக்கும். இருந்தும் புதன் பார்வை இருக்கிறதுனால அறிவால சில விஷயங்களை சக்சஸ் அடைய சூழலை நீங்க மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். தந்தை வழி சார்ந்த உறவுல உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில்நிலை சார்ந்த விஷயங்களை தான் கொஞ்சம் அதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் வெள்ளை, சிவப்பு. அதிர்ஷ்டம் 2, 9. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு தெற்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களோட வயது குறைந்த இளைய சகோதரி உறவுல எந்த விதமான கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களோட முயற்சி, திட்டம், முக்கிய முடிவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்குமோ நடக்காத என்ற ஒரு பதட்டம், ஒரு தவிப்பு இருக்கும். எதனால் என்றால் ராகு பிடிகளை சந்திரன் இருப்பதனால ஒரு விதமா கிரகண தோஷம் தான். 2வது அர்த்தாசிரம சனி கால 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள், தாயாரின் உடல் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களையும் ஒரு விதமான கவலையை உண்டாக்கும். உங்களுடைய ராசிநாதம் சூரியன்ல ஒரு வித அஸ்தங்கம். இருந்தும் புதன் உங்க வீட்டை பார்ப்பதால் அறிவு ரீதியான விஷயங்களை அது மூலியமா நீங்க பிரச்சனை வெளிப்படுறதான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமுடன் செல்லுங்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துங்கள். உடல் சூடு தரும் உணவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எளிதாக ஜீரண உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தை வழி சார்ந்த உறவுகளுடைய எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் வேண்டாம். முக்கியமாக எதிர்பாலினத்தருடன், ஃபீமேல் ஜெண்டரோட ஆணா இருந்தால், பெண்ணாக இருந்தால் மேல் ஜெண்டரோட எந்த விதமான கருத்து மோதலும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் மஞ்சள், அதிர்ஷ்டம் 3, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு.